வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு ராசி பலனை பற்றி பார்த்துட்ருக்குறோம். அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். எல்லாமே வீடியோ பார்க்குறீங்க, எல்லாமே ராசி பலன் போடுறாங்க, எல்லாம் ஜோசியருங்க அதிகமாகி போயிட்டாங்க. இன்றைக்கி யூடியூப் சேனல் அப்படி இப்படின்னு இன்றைக்கி எல்லா அமைப்புலையுமே இன்றைக்கி டெவலப் ஆகிட்டு வராங்கிறது தான் உண்மை. எல்லோரும் எதிர்பார்க்குறீங்க. ஒவ்வொரு ராசிக்காரனும் அந்த ஜோசியர் என்ன சொல்லுவார், இந்த ஜோசியர் என்ன சொல்லுவார், இவர் என்ன மாற்றமாக சொல்லுவாரா, நமக்கு எதாவது நல்லதாக சொல்லுவாரா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாருக்குமே உண்டு. ஏன்னா பாதிக்கப்படுறவங்க எல்லாமே ராசி பலனை பார்க்குறீங்கிறது தான் உண்மை. நம்ம நேரம் எப்படி இருக்குது, நம்ம எதிர்காலத்தில் எப்படி இருக்க போகிறோம், நம்ம குழந்தைங்களை எப்படி வச்சுக்குவோம், நம்ம லைஃப் எப்படி இருக்கும், நம்ம அப்பா அம்மா நமக்கு என்ன, அப்பா அம்மா மூலிமா என்ன உதவி கிடைக்கும், நாம் திருமணம் பண்ணால் எப்படி வாழ போகிறோம், இந்த எதிர்காலத்தை கல்வியிலேருந்து பிறந்த நேரத்துலேருந்தே நீங்கள் எதிர்பார்க்குறீங்கிறது தான் உண்மை. அதனால் விருச்சிக ராசி அன்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு நல்ல அமைப்பு தான், இல்லைன்னு சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. 2ஆம் இடத்தோடு ஒரு 3-4 கிரகங்கள் தொடர்பு கொள்ளுது குருவின் பார்வையில். அப்போ 8ஆம் இடத்துல குரு இருக்கார். இந்த 8ங்கிறது 8ஆம் இடம் ஒரு சுபகிரகம் வலுத்து உட்காந்தது அப்படின்னாவே உங்களுக்கு தூர இடத்துக்கு நல்ல முறையில் நகர்த்துன்னு அர்த்தம். 8ஆம் இடத்துல ஒரு சுபகிரகம் உட்காந்தால் தூர இடத்துங்களுக்கு நல்ல முறையில் நகர்த்தும். நல்ல முறைன்னா என்ன, வாழ்க்கைக்கு உண்டான தேவையை ஏற்படுத்திக்கிறதுக்கு, வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை சம்பாதிக்கிறதுக்காக வெளியில் நீங்கள் போக போகிறீங்க. அதுங்க செய்யும். 2ஆம் இடம் ரொம்ப வலிமையாக இருக்குது. 2ஆம் இடத்து அதிபதி 2ஆம் வீட்டையே பார்க்குறார், 8ஆம் இடத்துல இருக்குது. சரி, அடுத்தது 5ல் சனி, 4ல் ராகு. இது என்ன மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது இல்லையா. பொதுவாக நல்லா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா, தொழில் ரீதியான அமைப்பில் நீங்கள் நல்லா இருப்பீங்க, வருமான ரீதியான அமைப்பில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆனாலும் வெளியில் இருக்கிற நீங்கள் உங்கள் நிம்மதியை கெடுக்கிற சில வேலைகளை இந்த 2024 நடக்கும். நிம்மதி எப்படிங்க கெடும்? நான் தான் நல்லா சம்பாதிக்கிறேன்னு, என்கிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது, எப்படிங்க கெடும்? நீங்கள் குடும்பத்தை விட்டு வெளியில் இருக்கணுங்கிற ஒரு விதியை இங்கே ஏற்படுத்தி விட்டு தொழில் ரீதியான அமைப்பில் வருமானத்தை கொடுத்து சந்தோஷத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் பண்ணி இங்கே 4ஆம் இடத்து ராகுவும் 5ஆம் இடத்து சனியும், 4ஆம் பாவகம் கெட்டு 5ஆம் பாவகமும் கெடுவது நல்லதில்லை அப்படிங்கிறது தான். இங்கே 4ஆம் பாவகம் எதை குறிக்கும்? தாயாரை குறிக்கும், வீடு வாகனத்தை குறிக்கும். தாயார் நல்லா இல்லை, வீடு நல்லா இல்லைன்னு எப்படி சொல்கிறது? வீடு நல்ல வீடு தான், வீட்டில் இருக்கிற தாயார் நிம்மதியாக இல்லை. வீட்டில் இருக்கிற தாயாருக்கு நோயை கொடுப்பார். நோயோட அம்மா படுத்துக்கிட்டு இருக்குன்னு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் அங்கேருந்து இப்போ அம்மாவை பார்க்க முடியாது. பணம் வேணுமா அனுப்பலாம், நீங்கள் உங்களுக்கு லீவு கொடுக்க மாட்டான். விருச்சிக ராசி எப்படி செயல்படுதுங்கிறத நீங்கள் பார்க்குறேன். நான் சொல்லுவேன், உங்களுக்கு லீவு கொடுக்க மாட்டான். அப்போ அம்மா கஷ்டப்படுறாங்க, அம்மா உடலில் நோயால் கஷ்டப்படுறாங்க, அம்மாவுக்கு மருத்துவ செலவு நம்ம பண்ணுறோம். அங்கேருந்து பார்த்தோம்னா அவங்க தூக்கிக்கிட்டு சுற்றிக்கிட்டு அலைய வராங்க அம்மா அப்படின்னு தான் யோசிப்பீங்க நீங்கள். அந்த 7ஆம் அதிபதி எப்படியா இருந்தாலுமே, குருவின் பார்வையில் இருந்தாலுமே என்ன பண்ணுறது, அந்த பிரிவுங்கிற ஒரு அமைப்பை உங்களுக்கு கொடுத்து நீங்கள் நேரடியாக அம்மாவை பார்க்குறதுக்கும், உங்கள் மனைவி கூட்டிகிட்டு போகிறதுக்கும், என்ன உங்கள் அப்பா கூட்டிகிட்டு போய் உங்கள் அம்மாவை மருத்துவம் பார்க்குறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நாம் பார்க்க முடியலங்கிற ஏக்கம் இருக்கத்தான் செய்யும். இந்த கஷ்டத்தை மன உளைச்சலை குடிப்பார். 5ஆம் இடத்து சனி என்ன பண்ணுவார்? 5ஆம் இடத்துல சனி வர்றது புத்திரர்களுக்கு கஷ்டம். உங்களுடைய குழந்தைங்களுக்கு தொந்தரவு கொடுப்பாங்க. சனி நோயை கொடுப்பார், குழந்தைக்கு நோயை கொடுப்பார். 5ல் சனி இருந்தால் உங்கள் குழந்தைகள் நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அந்த எதிர்பார்ப்பு நடக்காது. நல்லா படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த படிப்பில் சில தடைகள் கொடுக்கும். என்ன, உங்களுடைய குழந்தைகள் நீங்கள் ஒரு வேளை வயசானவங்களாம் உங்கள் குழந்தைகள் பெரியவங்களாக இருந்துச்சுன்னா 5ஆம் இடத்து சனி அவங்க போய் வெளியில் அவசரப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு தொழில் நல்லா செய்ய முடியாத அமைப்பு கொடுக்கும். எல்லா வகையிலையுமே 4-5 பாவங்கள்னு வரும்போது அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி அந்த பிரச்சனைகளை கிரியேட் பண்ணுங்கள். அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி கிரியேட் பண்ணும். அப்போது 6ஆம் அதிபதியாகவும் அவரே செயல்படுறாரு, ராசிநாதனாகவும் அவரே செயல்படக்கூடிய செவ்வாய் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால நீங்கள் சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சமாளிக்கிறதுங்கிறது தொழில் மேன்மையில் அது கொடுக்கும். அந்த நிம்மதியற்ற நிலை குழந்தைகள் மூலியமாகவும் உங்களுக்கு அம்மா மூலியமாகவும் அங்கே பிரச்சனை பண்ணும். அப்போ 2 பேருமே கொஞ்சம் அலைச்சல்ல. யார்? நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டு அவஸ்தைப்படுவீங்க, உங்கள் மனைவி இவங்களை வச்சுக்கிட்டு இங்கே அவஸ்தைப்படுவாங்க. இவ்வளோதாங்க வித்தியாசம், வேறு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அதே பருவ வயசில் இருக்கிற குழந்தைகள் வந்துட்டாங்க, நீங்கள் கொஞ்சம் ஒரு 40 வயசு 50 வயசுக்கு மேலே போயிட்டீங்க, உங்கள் பசங்க பருவ வயசில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பருவ வயசில் இருக்கிறதுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்காத பண்ணும், என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்காம பண்ணும். அப்போ பருவ வயசில் என்ன கிடைக்கும்?
5ஆம் இடம் பாதிக்கப்படும் போது உங்கள் குழந்தைய நீங்கள் என்ன பண்ணலான்னு நினைப்பீங்க? அவங்க நீங்கள் என்ன பண்ணலான்னு நினைப்பீங்களோ அது பண்ண முடியாத பண்ணுமே. என்ன பண்ணலான்னு நினைப்பீங்க? அவங்க நல்ல ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுவீங்க. இல்லை நல்ல ஒரு காலேஜ், மெரிட் காலேஜில் நீங்கள் சேர்க்கணும்னு ஆசைப்படுவீங்க. பையன் கம்மியாக மார்க் எடுத்துருவான், மெரிட்டில் கிடைக்காது, ஃப்ரீ சீட் கிடைக்காது. பிள்ளை வந்து டிஎன்பிசி எழுதி சொல்லுவீங்க குழந்தைங்கள. அவங்க எழுதி அது பாஸ் பண்ண முடியாது இருக்கும்போது நீங்கள் வேதனைப்படுவீங்க. நீங்கள் வேதனைப்படுவீங்க உங்கள் குழந்தைகளால். அப்போ உங்கள் குழந்தைங்க உங்கள் எண்ணத்தை பூர்த்தி பண்ண முடியுமான்னா முடியாது. இதுதான் இங்கே செய்யும். குழந்தைகளால் சந்தோஷம் எப்போ வரும்? அஞ்சல் குருன்னு தான் வரும். குழந்தைகளால் நிம்மதி எப்போ கெடும்? அஞ்சல் சனின்னு தான் கெடும். அப்போ சனி ஒரு பாவகிரகம், கடுமையான பாவகிரகம். அஞ்சல் சனி வரும்போது நிம்மதியை கெடுக்கும், சிந்தனையை கெடுக்குங்கிறது தான் உண்மை. குழந்தைகளை என்னம்மா அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு நினச்சேன், அதில் சேர்த்தலாம் இதில் சேர்த்தலாம்னு நினச்சேன், இந்த காலேஜுக்கு சீட் கிடைக்கும்னு நினச்சேன், அந்த காலேஜில் பார்க்கலான்னு நினச்சேன். எல்லா வகையிலையும் கிடைச்சும் கூட அது அந்த 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 காலேஜில் நான் எதிர்பார்த்த காலேஜில் சீட் கிடைக்கலன்னு நீ வருத்தப்படணும். வேலைக்கு போகிற வயசுலேயே இருந்துச்சுன்னா அவன் எதிர்பார்த்த இடத்துல வேலை கிடைக்கலங்கிற ஒரு வயசு, ஒரு கலக்கம் இருக்கும். அதாவது உன் பிள்ளைங்க அவன் பிள்ளைங்க உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க மாட்டாங்க. சந்தோஷத்தை கொடுக்கணுன்னா உன் எண்ணம் நிறைவேறணும். உன் எண்ணம் நிறைவேறாமல் தடுக்கிறவர் அஞ்சில் இருக்கிற சனி. என்ன உன்னை பார்க்க முடியலையே, மகனை பார்க்க முடியலையே, மகன்கிட்ட பேச முடியலையே அப்படிங்கிற ஒரு அமைப்பு, மகன் எப்போ வருவானோன்னு ஒரு ஏக்கத்தை கொடுக்குற அமைப்பு அம்மாவை கொடுக்கும். 4ஆம் இடத்துறாரு. 4ஆம் இடத்து அதிபதி 5ல் இருக்கிறார். பேர குழந்தைய வச்சுக்கிட்டு உங்கள் அம்மாவும் கஷ்டப்படணும், உன் மனைவியும் கஷ்டப்படுவாங்க. அது பேர குழந்தையாக இருந்தால் அவங்களுக்கு வேறு மாதிரி உங்கள் உடல்நலம் பாதிப்பாதுன்னு கொடுத்து அதை சிக்கலை பண்ணும். நான் சொல்கிறது, உங்கள் குழந்தைங்க 20-25 வயசாக இருந்துச்சுன்னா அந்தந்த பருவத்தில் எது கிடைக்கணுமோ அது கிடைக்காம இங்கே பண்ணி விட்டு தட்டி விட்டு போயிட்டே இருக்கும். எல்லாருக்கும் வர்றது தான் இது. ஆக விருச்சிக ராசிக்காரன்லாம் நீ நல்லா இருப்பியான்னா நீ ஒன்றும் தனி ஆள் இல்லையே. உனக்கும் மனைவி இருக்காங்கல்ல, உனக்கும் குழந்தைங்க இருக்காங்கல்ல, உனக்கும் அப்பா அம்மா இருக்காங்கல்ல. அவங்களாம் நல்லா இருந்தால் தானே நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ அவங்க நல்லா இல்லாமல் பண்ணும்போது நீங்கள் எப்படி நல்லா இருப்பீங்க? ராசி விருச்சிக ராசி நமக்கு நல்லா சொல்லிடுவார் ஜோசியர். எப்படி சொல்லுவார் நல்லா? இப்போ நீங்கள் வந்து ஒரு குடும்பத் தலைவனாக இருக்கிறவன் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்தையும் நீங்கள் பார்த்தாகணும். அப்போ அத்தனை பேர்த்தையும் நீங்கள் பார்க்கும்போது அதில் எவருக்கு குறை வந்தாலும், எவருக்கு சங்கடங்கள் வந்தாலும், எவருக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் நீங்கள் சங்கடப்பட்டு தான் தீரணும். அதுதான் விதி. குடும்பத்தில் எல்லாருமே நல்லா இருக்கிறது இல்லைங்க. குடும்பத்தில் எல்லோரும் நல்லா இருக்கிறதுங்கிறது கிரக அமைப்பில் கோச்சார ரீதியாகவும் சரி, எந்த ரீதியாக இருந்தாலும் சரி வர்றதே இல்லை. அந்தந்த வயசில் அந்தந்த மன உளைச்சலும் மன கஷ்டமும் வரத்தான் செய்யுது. திறமையாக படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு கூட ஃபஸ்ட் மார்க் எடுப்பான். ஆனால் உனக்கு பணம் இருக்காது, அவனை அதிகம் மேலே படிக்க வைக்கிறதுக்கு உனக்கு செல்வாக்கு இருக்காது. நீ அவன்கிட்ட கடன் கட்டிட்டு சுற்றி, அது மன உளைச்சல் தானே. என் பிள்ளை ஃபஸ்ட் மார்க்ப்பா, காலேஜ்லேயே ஃபஸ்ட்டு, ஸ்கூல்லேயே ஃபஸ்ட்டு, சந்தோஷம்தான். மேலே படிக்க வைக்கணும், காசு இல்லை, யார்கிட்டயே கையேந்திரன் இல்லை, கடன் வாங்குறன இல்லை. கடன் வாங்கினாலும் கட்ட முடிய தகுதியில் ஒன்றை இல்லாமல் வச்சிருக்குது பாரு, அப்போ தாங்க மனசு சங்கடப்படுது. நம்மக்கிட்ட கடன் கொடுக்கறதுக்கே அவன் மற்றவன் யோசிப்பான்னு உன்னுடைய பேக்ரவுண்டு வச்சு தான் அவன் பார்க்குறான். உன்னுடைய தொழிலையும் வருமானத்தையும் வச்சு தான் அவன் பார்க்குறான். அப்போ அந்த வகையிலலாம் நீ பாதிக்கப்பட்டு தானே இருக்க. உன் குழந்தைங்களை வளர்த்தன்னா தானே அதிர்ஷ்டம் கடவுள் அப்படி தூக்கி கொடுத்துட மாட்டார். பிறந்த நேரத்தின் அடிப்படையில், கர்மாவின் அடிப்படையில் அதுதான் சொல்கிறோம். ஒரு குழந்தை நல்லா இருக்கணும்னா பிறந்த நேரம் நல்லா இருந்தால் அவங்க உண்மையிலேயே நல்லா இருப்பாங்க. நீ காசு பணம் அதெல்லாம் தன்னால் சேரும், தன்னால் வரும். எவனோ ஒருத்தன் பணம் கொடுத்து படிக்கிற குழந்தைங்களாம் இருக்கிறாங்க. நல்ல மார்க் எடுக்கக்கூடிய பிள்ளைங்க, எவனோ ஒருத்தன் பணத்தை கொடுத்து அவங்க படிக்க வச்சு அவங்க லைஃப்பை டெவலப் பண்ணி விட்டவங்களாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி அமைப்பில் நீங்கள் குழந்தைகளையும் உன்னுடைய தாயாரையும் இந்த அமைப்பில் நீங்கள் சம்பாரிச்சுக்கிட்டு தொழில் பண்ணிக்கிட்டே இருந்தாலுமே அவங்கள நிம்மதி இல்லாமல் பண்ணுறது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் குடும்ப உறுப்பினர்னு உங்களுக்கு நெருங்கிய உறவுகளாக இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகளும், உங்கள் மனைவியும், உங்கள் தாயாரும். இதை அப்படியே விரிவாக நீங்கள் சொல்லலாம். ஏன்னா ரிச்சக ராசி அப்படின்ற அமைப்பில் இன்றைக்கி அவ்வளோ ஒரு சிரமங்கள் இருக்குது. இந்த 2026 நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரொம்ப கரெக்டாக அடி எடுத்து வைக்கணுங்க. சும்மாலாம் இல்லை. நீங்கள் வெளியில் வருமானத்தில் இருந்தாலும் தொழில் இருந்தாலும் இவங்களை கவனிப்பு, உங்கள் கவனம் பூரா இங்கே முழுமையாக இருக்கணும். என்ன ஒரு சில தடைகள் இங்கே வரும். அந்த தடைகள்லாம் முன்கூட்டியே நான் சொல்லிட்டேன். பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு நோயை கொடுத்து படிப்பை கெடுப்பார், அம்மாவுக்கு நோயை கொடுத்து படுக்க வைப்பார், மனைவிக்கு அந்த சிக்கலை கொடுப்பார். ஏன்னா சனி பார்க்கும்போது மன உளைச்சல் மனைவிக்கு உண்டாகும். இவங்க எல்லாம் நல்லா இல்லாம்போது உங்களுக்கு அந்த மன உளைச்சல் வந்துடும். அதனால தான் 2026 விருச்சிக ராசி அன்பர்கள் எல்லாருமே தன் குடும்பத்தை
பொறுப்பாகவும் அக்கறையாகவும் கவனத்தோடும் நகர்த்தணுங்கிறது தான் உண்மை. நன்றி, வணக்கம்.